इसमें ये किसान जो हैं, इनको किसान कहना ठीक नहीं है। जो मैं बात कर रहा हूं इसमें, जो वीडियो में बंदा जो इस वीडियो में है, ये खालिस्तानी है। இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட தீவிரவாதிகள் என்று ஒட்டுமொத்த விவசாயிகளையே கூறியிருக்கிறார் இந்த நபர். 27 மாதங்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி டெலிவிஷன் ஸ்கிரீனில் வந்து கேட்டது என்ன? நான் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை நான் நீக்கி விடுகிறேன், மன்னித்து விடுங்கள், என்னால் விவசாயிகளுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்று. எம்எஸ்பியை கொண்டு வருவதற்காக நான் அனைத்து வேலையுமே பார்ப்பேன் என்றும் கூறினார். இதே பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது எம்எஸ்பிக்காக இவரே குரல் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அடானியுடைய லாபத்திற்காக எம்எஸ்பியை கொண்டு வர மாட்டோம் என்று கூறினார். நேற்று முன்தினம் 1:30 மணி வரை அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப இவர்கள் தீவிரவாதி என்றால், இவர்கள் காலிஸ்தானி என்றால் எதற்காக பேச்சுவார்த்தை நீங்க நடத்துகிறீர்கள்? சுட்டுக் கொள்ள வேண்டியது தானே, இவர்கள் தீவிரவாதி தானே. இந்த முறை 400க்கும் மேல சீட்டுகள் கிடைக்கும் என்று மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி விவசாயிகள் நினைத்தால் 350க்கும் மேற்பட்ட சீட்டுகள் உங்களுக்கு வராது என்பதை நீங்க மறந்து விட்டீர்களா? இன்னும் எத்தனை விவசாயிகளை நீங்க கொல்ல பார்க்கிறீர்கள்? வணக்கம். விவசாய போராட்டத்தின் 9வது நாள் எந்த அளவில் இந்த நாட்டில் வயலன்ஸை நீங்க பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, நேஷனல் மீடியா உங்களிடம் இது போன்ற காட்சிகளை கொண்டு வரவே இல்லை. அவர்கள் காட்டக்கூடிய ஸ்டோரியை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த விவசாயிகள் காலிஸ்தானியர்கள், இவர்கள் விவசாயிகளை இல்லை என்கிற விஷயத்தை ரிப்பப்ளிக் டிவி போன்ற மேடையிலிருந்து மேஜர் என்கிற ஒரு நபர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நபருடைய வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். மேஜர் கௌரவ் ஆர்யா. இந்த விவசாயிகள் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட விவசாயிகள் என்று எடுத்துக்காட்டக்கூடிய இந்த நபர் 21 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்ட ரிப்பப்ளிக் பாரத் என்கிற டிவியில் எந்த அளவில் இந்த நாட்டு விவசாயிகளை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் என்று அதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த நபருடைய எக்ஸ்பெக்டத்தை கொஞ்சமாக பிரட்டி போட்டு பாருங்கள். மேஜர் கௌரவ் ஆர்யா, ரிட்டையர்டு என்று எழுதியிருக்கிறார். Honored to be followed by ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த நபரை ஃபாலோ செய்கிறாரா? அப்ப சிந்தித்து பாருங்கள். இந்த நபர் எந்த விதமான ப்ரொபகண்டாக்களை, எந்த விதமான பொய்களை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறார் என்று. இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட தீவிரவாதிகள் என்று ஒட்டுமொத்த விவசாயிகளையே கூறியிருக்கிறார் இந்த நபர். இது போன்ற நபர்கள் பரப்பக்கூடிய ப்ரொபகண்டா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு விவசாயி 24 வயதான விவசாயியை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹரியானா போலீசார்கள். இது விவசாயிகள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. சுப்கரன் சிங் 20 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாராம். இதைத்தான் அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கிறது. உண்மை என்ன? வெறும் 2 ஏக்கர் நிலத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபரை நேற்று சுட்டு கொன்று விட்டார்கள். ஹரியானா பார்டரில் நடந்த இந்த கலவரத்தின் போது எத்தனையோ விவசாயிகள் காணவில்லையா? அந்த அளவில் இங்கே போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் கூறக்கூடிய விஷயம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஜலியாவாலா பாக் தான் எனக்கு நேற்று ஞாபகத்தில் வந்தது. ஜெனரல் டயர் என்கிற ஒரு ஆங்கிலேயர் இந்த நாட்டு சுதந்திர போராளிகளை ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாவில் நிற்க வைத்து ஒவ்வொன்றாக சுட்டுக் கொன்ற அந்த காட்சிகள். அதே போன்றுதான் இந்த நாட்டு அரசாங்கம் கடந்த 15 மாதங்களாக இந்த நாட்டு விவசாயிகளை நசுக்க பார்த்தது. 13ஆம் தேதியிலிருந்து எந்த அளவில் ஹரியானா போலீஸ், ஹரியானா அரசாங்கம், இந்த நாட்டு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக போரை துவங்கிவிட்டது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். அவர்கள் வரக்கூடிய பாதையில் முள்ளு கம்பிகள், ஆணிகளை விரித்து வைத்திருக்கிறார்கள். பாய்சனஸ் கேஸ் போன்ற விஷயங்கள், கண்ணீர் புகைக்குண்டுகளை வைத்து இந்த நாட்டு விவசாயிகளை தாக்கி வருகிறார்கள். சாதாரணமான குண்டுகள் கிடையாது. அதற்காக அங்க இருக்கக்கூடிய டாக்டர், விவசாயிகளை ட்ரீட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வெளிவிட்ட இந்த வீடியோவை நீங்க பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு விவசாயிகள் மீது பாம் ஷெல்லிங்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரிட்டையர்ட் மேஜர் ஆர்யா போன்ற நபர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை அரசாங்கத்தை பார்த்து பேசுவாரா? ரிப்பப்ளிக் டிவி போன்ற இது போன்ற கோதி மீடியா சேனல்கள் இந்த நாட்டு மக்களை எந்த அளவில் ஏமாற்ற பார்க்கிறார்கள். கடந்த 15 மாதங்கள் வரை 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கொன்ற
அந்த அரசாங்கம், அந்த ஐடியாலஜி தான் இது. மேஜர் ஆர்யாவிற்கு புரியாத விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 24 வயதான இளைஞரை எப்படி கொன்றையர்களோ அதை டிஃபென்ஸ் செய்வதற்காக அந்த நபரை காலிஸ்தானி என்று கூறிய அந்த கூட்டம் தான் இது. வீடியோவை பாருங்கள். இந்த டாக்டர் கையில் இருக்கக்கூடிய அந்த குண்டு ஷெல், கண்ணீர் வெடிகுண்டுக்கான அந்த ஷெல் பாருங்கள். ਡਾਕਟਰਸ ਦਾ ਕੈਂਪ ਲੱਗਾ ਹੋਇਆ ਤੇ ਅਸੀਂ ਇੱਥੇ ਟ੍ਰੀਟਮੈਂਟ ਸਾਰੇ ਪੇਸ਼ੈਂਟਸ ਦੀ ਕਰ ਰਹੇ ਸੀਗੇ ਤੇ ਅੱਜ ਇੱਕ ਮਾਸਟਰਪੀਸ ਆਫ ਹਿਊਮਨ ਰਾਈਟਸ ਵਾਇਓਲੇਸ਼ਨ ਬਾਈ ਦਾ ਗਵਰਨਮੈਂਟ ਆਫ ਇੰਡੀਆ ਐਂਡ ਗਵਰਨਮੈਂਟ ਆਫ ਹਰਿਆਣਾ ਸਾਡੇ ਵਿੱਚ ਆਹ ਦੇਖੋ ਜੀ, ਦਿਸ ਇਜ਼ ਅ ਟੀਅਰ ਗੈਸ ਜਿਹੜਾ ਕਿ ਸਾਡੇ ਹਸਪੀਟਲ ਤੋਂ ਆਹ ਦੇਖੋ 5 ਫੁੱਟ ਦੀ ਦੂਰੀ ਤੇ ਜਿੱਥੇ ਕਿ ਆਕਸੀਜਨ ਸਿਲੰਡਰਸ ਪਏ ਨੇ ਸਾਡੇ ਕੋਲ, ਇੱਥੇ ਗਿਰਿਆ ਗਿਆ ਬਾਈ ਦਾ ਸਾਡੇ ਜਿਹੜੇ ਉਸ ਸਾਈਡ ਬੈਠੇ ਨੇ ਜਿਹੜੇ ਆਕਾ ਹੁਕਮਰਾਨ ਸਾਰੇ ਉਹਨਾਂ ਦੁਆਰਾ. இதற்கு மேல் இன்னொரு வீடியோவையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். கையில் துப்பாக்கி குண்டுகளை ஏந்தி கொண்டு, அந்த ஷெல்ஸ்களை ஏந்தி கொண்டு இந்த நாட்டு விவசாயிகள் கேமராவிற்கு முன் இது எல்லாம் போலீசார்கள் எங்களை பார்த்து சுட்டது என்கிற அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டி வருகிறார்கள். ரப்பர் குண்டுகளை தான் நாங்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறோம், டியர் கேஸை தான் சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறக்கூடிய இந்த நபர்கள் எப்படி இந்த குண்டுகள் இங்கிருந்து வந்தது, எப்படி விவசாயிகள் கையில் இந்த குண்டுகள் வந்தது என்கிற விஷயத்தை யாருமே விளக்கவில்லை. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா சவுண்டை வைத்து, ஒளியை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய செவியை கிழிக்கக்கூடிய வேலையும் இந்த நாட்டு அரசாங்கம் பாருங்க. அந்த விதமான டெக்னாலஜி, அந்த விதமான வெப்பன்ஸ்களை நீங்க கேட்டிருக்க கூட முடியாது. அந்த விதமான வெப்பன்ஸ்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை தாக்கக்கூடிய காரணம் என்ன, விவசாயிகள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன? எம்எஸ்பி விலையை உறுதிப்படுத்தி விடுங்கள். 27 மாதங்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி டெலிவிஷன் ஸ்கிரீனில் வந்து கேட்டது என்ன? நான் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை நான் நீக்கி விடுகிறேன், மன்னித்து விடுங்கள், என்னால் விவசாயிகளுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்று. எம்எஸ்பியை கொண்டு வருவதற்காக நான் அனைத்து வேலையுமே பார்ப்பேன் என்றும் கூறினார். இதே பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது எம்எஸ்பிக்காக இவரே குரல் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அடானியுடைய லாபத்திற்காக எம்எஸ்பியை கொண்டு வர மாட்டோம் என்று கூறியிருந்தார். பியூஷ் கோயல், இந்த நாட்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், இவர்கள் சேர்ந்து பேசிய அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நேற்று முன்தினம் 1:30 மணி வரை அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப இவர்கள் தீவிரவாதி என்றால், இவர்கள் காலிஸ்தானி என்றால் எதற்காக பேச்சுவார்த்தை நீங்க நடத்துகிறீர்கள்? சுட்டுக் கொள்ள வேண்டியது தானே, இவர்கள் தீவிரவாதி தானே, உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா உண்மை உங்களுக்கு தெரியும், இவர்கள் தீவிரவாதி கிடையாது, இந்த நாட்டு மக்கள். இது போன்ற பணத்திற்காக தன்னுடைய நாட்டை வித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஜர் கௌரவ் ஆர்யா போன்ற நபர்களை எப்படிதான் நாம பார்க்க முடியும்? இந்த நாட்டிற்காக இவர்கள் சேவை செய்தார்களா, அல்ல இந்த நாட்டை வித்து இன்னைக்கும் இந்த நாட்டை வித்துக் கொண்டிருக்கிறார்களா என்கிற அந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்கள். மேஜர் கௌரவ் ஆர்யா பேசிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டிற்கு எதிராக இந்த நபர் பேசியிருக்கிறார் என்று. காலிஸ்தானியர்களா? இது போன்ற ஐடியாலஜியை கொண்ட நபர்கள் இந்த டெலிவிஷன் ஸ்கிரீனில் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலில் ஒரு போராட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் டர்பன் கட்டியிருக்கிறார். அவரை பார்த்து காலிஸ்தானி என்று கேட்டிருக்கிறான் இன்னொரு மிருகம். அந்த வீடியோவும் நீங்க பார்க்க வேண்டும், பாருங்கள். इसमें ये किसान जो हैं, इनको किसान कहना ठीक नहीं है. जो मैं बात कर रहा हूं इसमें जो वीडियो में है बंदा, जो इस वीडियो में है ये खालिस्तानी है. ये कह रहा है कि अगर हम अपने बच्चों से ये बोल दें, बच्चे किसको बोल रहा है? फौजियों को बोल रहा है कि अगर हम अपने बच्चों को ये बोल दें कि तुम बॉर्डर से आ जाओ, वापस आ जाओ, 10 मिनट के अंदर पाकिस्तान दिल्ली आ जाएगा. 24 வயதான சுப்கரன் சிங்கை சுட்டுக் கொன்று விட்டார்கள். அதே இடத்தில் பட்டியாலாவில் இருக்கக்கூடிய ராஜேந்திரா ஹாஸ்பிட்டலில் அவருடைய உடலை எடுத்துச் செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸர், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் HS ரேக்கி அவர்கள் அவரை பார்த்தவுடன், இவன் என்னைக்கோ எப்போ செத்து போயினானே, எதற்காக தூக்கி வந்திருக்கிறார்கள்? துப்பாக்கி குண்டு பட்டு செத்திருக்கிறார். இதே ஹரியானா போலீஸ் மதியம் ட்வீட்டை போட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், இன்னைக்கு நடந்த இந்த கலவரத்தில் யாருமே இறக்கவில்லை என்று. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு டிவி மீடியா ஹவுசஸ்கள், பல்வேறு நியூஸ் பேப்பர்களில் இந்த விஷயம் வெளிவருகிறது. 24 வயது
ஒரு விவசாயியை நீங்க சுட்டு கொன்று விட்டீர்கள் என்று 1.5 மணி வரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பியூஷ் கோயல் விவசாயிகளிடம் போய். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின் அவர் எடுத்து வைத்த விஷயங்கள் என்ன? நாங்க 5 வருடத்திற்கான அந்த கான்ட்ராக்டை வேணால் போட்டுக்கொள்கிறோம், ஆனால் நாங்க சட்டமாக இதை மாற்ற மாட்டோம். 15 மாதங்கள் வரை இந்த நாட்டில் போராட்டம் நடந்தது, அமைதி வரியாக போராட்டம் நடந்தது. மக்கள் கேட்ட கேள்வி, அமைதியாக தான் உட்கார்ந்திருக்கிறார்கள், எதற்காக நீங்க அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்னைக்கு நாடகம் அடித்து விட்டு 27 மாதங்கள் வரை அமைதியாக இருந்த பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு விவசாயிகள் மீண்டும் ஒரு முறை கிளம்பி வருகிறார்கள் என்று அவர்களை பார்த்த உடனேயே அந்த விவசாய போராட்டத்தை, அமைதி போராட்டத்தை கலவர பூமியாக ஆக்கிய நபர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். 1.5 மணி வரை இந்த பேச்சுவார்த்தையில் என்னதான் வெளிவந்தது என்று நீங்க பார்த்தீர்கள். 22 வகைராவிற்கான அந்த எம்எஸ்பி விலையை எங்களால் கொடுக்க முடியாது, இதை கான்ட்ராக்டாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்த 5 வருடத்திற்கு கான்ட்ராக்டை போட்டுக்கொள்ளலாம், 5 பொருட்களுக்கு வேணால் நாங்க எம்எஸ்பியை கொடுப்போம் என்று. என்னென்ன பொருட்கள்? பருத்தி, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மக்காச்சோளம் மற்றும் மைசூர் பருப்பு. இந்த 5 பொருட்களுக்கான எம்எஸ்பியை நாங்கள் கொடுக்கிறோம், ஆனால் இதை தாண்டி எதுவுமே நீங்க கேட்கக்கூடாது. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தது? எம்எஸ்பியை உறுதிப்படுத்துங்கள், எம்எஸ்பியை சட்டமாக்குங்கள். எம்எஸ்பியை சட்டமாக்கினீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியை கூட உங்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா 10,000 ரூபாய் ஒரு விவசாயி செலவு செய்கிறார் என்றால் அவருக்கு 15,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் விலையாக கிடைக்கணும். இந்த போன்ற கௌரவ் ஆர்யா போன்ற தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய நாட்டை வித்துக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? எம்எஸ்பி வந்துவிட்டால் இந்த நாட்டிற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். 25 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு மீது பாரம் ஏற்பட்டுவிடும். எந்த விவசாயியுமே அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவில்லை, அரசாங்கத்தின் மீது திணிக்கவில்லை. எம்எஸ்பி என்றால் பிரைவேட் பிளேயர்ஸ், அடானி அம்பானி போன்ற பிளேயர்ஸ், அவர்கள் வாங்கும் போதும் இதை எம்எஸ்பி விலையில் வாங்கணும் என்று. 2014ஆம் ஆண்டு ஒரு மூட்டை அரிசி 1,400 ரூபாய்க்கு வித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு எம்எஸ்பி விலையில் அரிசி நீங்க பார்த்தீர்கள் 2,300-400 ரூபாய். ஆனால் நீங்க சந்தையில போய் தன்னுடைய அரிசி மூட்டையை வித்து பாருங்கள், அதே 1,300-1,400 ரூபாய். கோதுமை நீங்க பார்த்தீர்கள் 2014ஆம் ஆண்டு 1,300-1,400 ரூபாய் எம்எஸ்பி விலை. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய். சந்தையில போய் விற்க பார்த்தீர்கள், அதே 1,200-1,300 ரூபாய். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எம்எஸ்பி விலை இருந்ததோ அதே விலைக்கு தான் இன்னைக்கும் விவசாயி தன்னுடைய பொருட்களை வித்து வருகிறார்கள். பேப்பரில் வேணால் நீங்க உங்களுடைய விலையை அதிகரித்து விட்டீர்கள், மார்க்கெட்டில் என்ன விழுகிறது? இதைத்தானே கேட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நீங்க எந்த எம்எஸ்பி விலையை நியமித்திருக்கிறீர்களோ அதே விலை எங்களுக்கு வேணும் என்று. ஒட்டுமொத்த நாட்டிற்கே ஒரே விலை. ஹரியானாவில் ஒரே விலை, பஞ்சாபில் அதே விலை, தமிழ்நாட்டில் அதே விலை. அப்படி வேண்டாம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தன்னுடைய செலவுகள் இருக்கும், அவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இதுதான் சுவாமிநாதன் கமிட்டி எடுத்து வைத்தது. ஜியோசென்ட்ரிக் பிரைசிங் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் அவர்கள் விளைவிக்கிறார்களோ அந்த விலையை நீங்க கொடுங்கள் என்று. அதை தானே கேட்கிறார்கள். சுவாமிநாதன் கமிஷனுடைய ஃபார்முலாவை நீ இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் என்று அரசாங்கம் கேட்டுக்கொள்ளவில்லை. 700 விவசாயிகளை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முன்பு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டம், ஒரு வெறியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதைத்தானே கேட்டார்கள். நீங்க நசுக்கி கொன்ற அந்த ஜீப்பிற்கு கீழே நசுக்கி கொன்ற அந்த நபர்களுடைய குடும்பத்திற்கு காம்பன்சேஷன் தானே கேட்டார்கள். உங்களுடைய கார்ப்பரேட் அடானி அம்பானி போன்ற நபர்கள் நடத்தி வரக்கூடிய பல்வேறு அக்ரிகல்ச்சரல் ஃபேக்டரிஸ், போலியான விதைகளை விற்கக்கூடிய ஃபேக்டரிஸ், போலியான பூச்சிக்கொள்ளும் மருந்துகளை வித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரிஸ், அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று தானே கூறினார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை தலித்கள், ஆதிவாசிகள், அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய வளங்களை கார்ப்பரேட்டிடம் விற்காதீர்கள், விற்கக்கூடாது என்று தானே கூறினார்கள். இந்த நாட்டில் நீங்க கொண்டு வந்த எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2020 விவசாயிகளுக்கு எதிராக இருந்த அந்த பில், அதை நீக்கும்படி தானே கேட்டார்கள். இந்த நாட்டில் கூலி தொழிலாளர்கள், கூலி விவசாயிகள்
சொந்த மண்ணில் விவசாயம் செய்தது போய் இன்னைக்கு கூலியாக மாறி நிற்கக்கூடிய அதே நபர்களுக்காக தானே உரிமையை கேட்டார்கள். மன்ரேகா 100 நாள் திட்டம், அதை அதிகரித்து 200 நாட்களாக மாற்றி விடுங்கள். 250-300 ரூபாய் நீங்க ஆண்டாண்டு காலமாக அதே விலையை தான் கொடுத்து வருகிறீர்கள். இன்னைக்கு விலைவாசியை பொறுத்தபடி 200 ரூபாய் கூலியை உயர்ற்றி விடுங்கள் என்று தான் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற பேச்சுவார்த்தையை நீங்க கேட்க மாட்டீர்கள், இது போன்ற கோரிக்கைகளை நீங்க கேட்க மாட்டீர்கள். ஆனால் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? 5 பொருட்களுக்கு கான்ட்ராக்டை போட்டுக் கொள்ளுங்கள். எங்களுடைய அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. இந்த அரசாங்கம் நேரடியாக அடானிக்கும் அம்பானிக்கும் இது போன்ற கார்ப்பரேட் நபர்களுக்கு விலை போன அரசாங்கமாக இருக்கிறது என்று நீங்க ஒட்டுக்கொள்ளுங்கள். இதற்காக தான் நீங்க ஓட்டு போட்டீர்கள். 303 சீட் பிஜேபிக்கு கிடைத்து விட்டது. இந்த முறை 400க்கும் மேல சீட்டுகள் கிடைக்கும் என்று மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி, விவசாயிகள் நினைத்தால் 350க்கும் மேற்பட்ட சீட்டுகள் உங்களுக்கு வராது என்பதை நீங்க மறந்து விட்டீர்களா? எந்த அளவில் அங்க துப்பாக்கி சூடுகளை நீங்க நடத்தி இருக்கிறீர்கள். என்னிடம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள், 3 விவசாயிகளை காணவில்லை. ஒரு விவசாயி சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? நாங்க துப்பாக்கி சூடையே நடத்தவில்லை. நீங்க அடிக்கக்கூடிய அந்த பெலட் ஷெல்ஸ், பெலட் புல்லட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த புல்லட்டோடைய டெக்னாலஜி நீங்க பார்த்தீர்கள், அப்படியே அடிச்சீங்கன்னா செதறி ஓடும் சின்ன 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 இரும்பு குண்டுகள், பால் பேரிங்ஸ்கள் செதறி ஓடும். செதறி உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்புலேயே அது அப்படியே பாயம், அப்படியே சப்புன்னு வந்து பாயம். உங்களுடைய முகம், உங்களுடைய ஸ்கல், உங்களுடைய நெஞ்சு, முதுகு எந்த பக்கம் பட்டாலுமே ஒரு 50-100 ஷெல்ஸ்கள் ஒரே நேரத்தில். அதை ட்ரீட் செய்யக்கூடிய எத்தனையோ டாக்டர்ஸ்கள் வெளிவந்து அவர்களும் ட்வீட் போட்டு வருகிறார்கள், வீடியோக்கள் எடுத்து வைக்கிறார்கள். பாருங்க விவசாயிகளுடன் எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. வாழ்க்கை முழுவதும் வேதனையுடன் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த போறார். இந்த குண்டுகளை எங்களால் எடுக்க முடியாது, அப்படியே உள்ள இருக்கும். ஒரு சின்ன முள்ளு குத்தி இருந்தா அந்த முள்ளு இருக்கும் வரை நீங்க அப்படியே எடுக்காத வரை உங்களுக்கு அந்த தூக்கம் வராது. இந்த இடத்துல முள்ளை பத்தி பேசலை, இந்த இடத்துல நான் பால் பேரிங்ஸ்களை பத்தி பேசுகிறேன், இரும்பு குண்டுகளை பத்தி பேசுகிறேன். இந்த இரும்பு குண்டுகள் சதையில கிடையாது, எலும்புக்குள்ள போய் அப்படியே சிக்கி கொண்டு நிற்கும். எடுக்கவும் முடியாது, அதை வைத்துக் கொள்ளவும் முடியாது. அந்த அளவில் எத்தனை சர்ஜரிஸ்கள், எத்தனை இடத்தில் அவர் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று நீங்க பாருங்கள். காது, அந்த செவடு இருக்கும் இல்லையா, அந்த உள்ள அதெல்லாம் அப்படி கிழிஞ்சிரும். அந்த மாதிரியான டெக்னாலஜியும் வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகளில் எப்பவுமே இந்த அளவில் அராஜகம் யாருமே பார்க்கவில்லை. அங்கிருந்து வெளிவரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்கள், அங்கிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த அளவில் நாங்கள் கொடூரத்தை, இந்த அளவில் ஒரு அரசாங்கத்தின் தாண்டவத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கோரிக்கை எடுத்துக்கொண்டு அப்படியே அமைதியாக நடந்து வந்து டெல்லியில் தன்னுடைய அரசாங்கத்தை, யாருக்கு இவர்கள் ஓட்டு போட்டார்களோ அவர்களை பார்த்து நாங்கள் கேள்விகளை கேட்போம் என்றுதான் வருகிறார்களுடைய அரசாங்கத்துடன் போர் போடவில்லை. இதே பிரைம் மினிஸ்டர் 27 மாதங்களுக்கு முன்பு எந்த நம்பிக்கை கொடுத்தாரோ அதை அவர் மறந்துவிட்டார். அவருக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு பிடிக்காத விஷயம், கார்ப்பரேட்டுக்கு எதிராக நாங்கள் போக மாட்டோம். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்றால் கார்ப்பரேட்டிடமிருந்து வரக்கூடிய அந்த லாபம், கார்ப்பரேட்டுக்காக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எங்களால் செயலில் கொண்டு வர முடியாது. 24 வயதான இந்த விவசாயியை நீங்கள் கொன்று விட்டீர்கள். இதற்கு முன்பு 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஏற்கனவே நீ கொன்று விட்டீர்கள். இதே போராட்டத்தின் போது இன்னொரு விவசாயி ஹார்ட் அட்டாக் வந்து, மாரடைப்பு வந்து இறந்திருந்தார். 75 வயதான விவசாயி. இன்னும் எத்தனை விவசாயிகளை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள்? இன்னும் எத்தனை உயிர்களை நீங்கள் பிரிக்க பார்க்கிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் ஜனநாயகத்தை கொன்று விட்டார்கள். த மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக இதை பகிருங்கள். காரணம், அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எங்களிடம் நேரத்துக்கு நேரம் வருவது இல்லை. அங்கே இன்டர்நெட்டை துண்டித்து விட்டார்கள்.
அந்த இடத்திலிருந்து யாருமே வெளியே வந்து அந்த வீடியோக்களை பகிர முடியாது. அதனால் ரொம்பவே ஃபில்டர் ஆகி தான் இந்த விஷயங்கள் எங்களிடமே வருகிறது. எங்களிடம் பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் கிடையாது. களத்தில் இறங்கி இது போன்ற பொய் செய்திகளை போடக்கூடிய நபர்கள் கிடையாது. ப்ரொபகண்டா செய்யக்கூடிய செய்திகள் எங்களிடம் வருவதல்ல. எங்களிடம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்களை வைத்து, எங்களிடம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்களை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம், எப்படி உங்களிடம் இந்த உண்மையான செய்திகளை கொண்டு வரலாம் என்கிற இந்த வேலையை எங்களுடைய ஒட்டுமொத்த டீம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 10லிருந்து 15 மணி நேரம் வரை வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள், விவசாயிகளுக்காக பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள், கமெண்ட் எழுதுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களை ஊக்கப்படுத்த நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய இந்த UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.